என்னுடைய சக மனிதர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். உலகத்தில் எவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்கு. அந்த பிரச்சனையெல்லாம் நம்ம கவனம் செலுத்தாமல் போயும் சாதாரண லட்டு பிரச்சனைக்கு கவனம் செலுத்திகிட்ருக்கோம். சரிங்களா? என்ன பிரச்சனை? லட்டில் பன்னி கொழுப்பும் மாட்டு கொழுப்பும் கலந்துட்டாங்க, அவ்வளோதானே. அதனால் என்ன ஆகிப்போச்சு? டேஸ்ட் குறைஞ்சிருச்சா? அதோட தரம் குறைஞ்சிருச்சா? இல்லை. சாப்பிட்டு போவீங்களா, எனக்கு ஒன்றும் ஆகலை அந்த லட்டு சாப்பிட்டதுனால. இந்த லட்டு சாப்பிட்றனால உங்களுக்கு என்ன ஆச்சு? நீங்களும் நல்லா தானே இருக்கீங்க அப்படின்னு ஒரு சிலர் பல பேரோட மனம் புண்படுற மாதிரி பேசுகிறீங்க. அதை நான் உண்மையாக கண்டிக்கிறேன். என்ன கேளுங்க. விலங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன். அந்த அப்படி பிறந்ததுனால அவன் அசைவம் சாப்பிட்றதில்ல எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா அவன் அசைவம் சாப்பிட்றதுனால ஒன்றும் தப்பு இல்லை. அதே சமயம் அந்த விலங்கு இனத்திலேயே சைவம் சாப்பிட்ற விலங்குகளும் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. அதனால் இந்த உலகத்தில் சைவம் சாப்பிட்றவங்களும் இருக்காங்க, அசைவம் சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. பல கோட்பாடுகள் அவங்கள கிண்டல் பண்ணி நான் அசைவம் சாப்பிட்றவன் தான், நான் எல்லா கறியும் சாப்பிடுவேன். சரிங்களா? அதற்காக இப்போ எனக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்கும். அதாவது எனக்கு இல்லை, நமக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்கும். அதெல்லாம் உடைக்கிறோம். சரிங்களா? அதெல்லாம் இப்படி இல்லை, இப்படி தான், அப்படி இப்படின்னு. அதே சமயம் அவங்களுக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்கும், கோட்பாடு இருக்கும். அவங்க இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு பரிபூரண தகுதி உடையவர்கள். சைவம் சாப்பிட்றவங்க என்னமோ ஐயங்கார் மட்டும்தான் சைவம் சாப்பிட்றீங்கன்னு நினைக்காதீங்க தயவுசெய்து. எல்லா ஜாதியிலையும் ஏதாவது ஒரு வீட்டில் ஒரு 5 பேர் இருக்காங்கன்னா 3 பேர் இல்லைன்னா 4 பேர் எல்லாருமே கறி சாப்பிட்றவங்க இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா 3 பேர் சைவமாக இருப்பாங்க, அசைவமாக இருப்பாங்க. யாரோ ஒருத்தரோ 2 பேரோ சைவமாக இருப்பாங்க எல்லா ஜாதியிலையும். ஆனால் குறிப்பிட்ட ஒரு சிலர் சைவம் மட்டுமே சாப்பிட்றவங்க இருக்காங்க. அதில் ஐயர் இருக்காரு, ஐயங்கார் இருக்காரு, குருக்கள்னு சொல்கிறவங்களே அவங்க ஐயங்கார் இருக்காங்க. அப்புறம் நாய்க்கர் இருக்காங்க, செட்டியார் இருக்காங்க, ரெட்டியார் இருக்காங்க, முதலியார் இருக்காங்க, பண்டாரம் இருக்காங்க. இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சிலர் சுத்த சைவம் மட்டுமே சாப்பிடுவாங்க, ஆசாரி இருக்காங்க. இவங்களில் குறைஞ்சபட்சம் வச்சுட்டா கூட நம்ம தமிழ்நாட்டில் எல்லாத்தையும் சேர்த்துனா கூட ஒரு 1 கோடி பேர் வரமாட்டாங்களா சைவம் சாப்பிட்றீங்கன்னா.